திமுகவின் 2 முக்கிய எம்பிக்கள் 2G ஊழல் வழக்கின் காரணமாக தற்சமயம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கையும் களவுமாக பிடிபட்டிருக்காங்க. திமுகவின் முக்கிய எம்பியான ஆர். ராசா மற்றும் எம்பி கனிமொழி அவர்கள் 2G ஊழல் வழக்கில் ஈடுபட்டதாக சிபிஐ மேல்முறையீடு செய்ததன் காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்து இன்று அதிரடியான உத்தரவு வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுகவின் எம்பி ஆர். ராசா அவர்களும் எம்பி கனிமொழி அவர்களும் 2G ஊழல் வழக்கில் 1.76 லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பதாக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்தியில் அமைச்சராக இருந்த ஆர். ராசா அவர்கள் நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றைகளை குறைந்த விலையில் கொடுத்து இதுவரை 1.76 லட்சம் கோடி ஊழல் செய்ததாக எம்பி ஆர். ராசா அவர்கள் மீது ஊழல் வழக்கு பதியப்பட்டதன் காரணமாக தற்சமயம் திமுகவில் நடுங்கி கிடக்கும் நிலைமையானது ஏற்பட்டுள்ளது. எம்பி ஆர். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் 2G ஊழல் செய்ததன் காரணமாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியது. இதன் காரணமாக காங்கிரஸ் 2014ஆம் ஆண்டு படுதோல்வி அடையும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது. காங்கிரஸ் தோல்வி அடைவதற்கு முக்கிய காரணமாக இந்த 2G ஊழல் வழக்கும் ஒரு காரணமாக இருந்தது. 2G ஊழல் வழக்கில் சிக்கிய எம்பி ஆர். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் வழக்கில் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பதற்கு பல போலியான ஆவணங்களை கொடுத்து மேலும் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு பல கோடிகளை லஞ்சமாக கொடுத்து வழக்கில் இருந்து வெளிவந்ததாக புகார்களும் எழுந்தது. 2017ஆம் ஆண்டு எம்பி ஆர். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் நிரபராதி என நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத சிபிஐ 2018ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்குகள் பல ஆண்டுகளாக அப்படியே நிலுவையிலேயே வந்து இன்று இந்த வழக்கிற்கு உத்தரவானது வெளியாகியுள்ளது. அதாவது எம்பி ஆர். ராசா அவர்களையும் எம்பி கனிமொழி அவர்களையும் மார்ச் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G ஊழல் வழக்கில் ஆல்ரெடி விடுதலை செய்யப்பட்ட இருவரும் மீண்டும் கையும் களவுமாக பிடிபட்டிருப்பது திமுக வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. எம்பி ஆர். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் என்னதான் மீண்டும் எம்பியாக பதவி ஏற்றாலும் அதிக நாட்கள் அவர்களால் எம்பியாக இருக்க முடியாது என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எந்த நேரத்திலும் 2G வழக்கில் உண்மைகள் வெளிவந்து எம்பி ஆர். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் சிறைக்கு செல்வார்கள் என தான் சொல்லப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இருவருக்கும் தற்சமயம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது இந்த 2G ஊழல் வழக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல பல அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் பயணித்திருங்கள். நன்றி, வணக்கம்.